உண்மைங்க. ஏன்னா இதுக்கு பிள்ளைங்களை நான் சரியா நடத்தலை அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், நான் கர்த்தருக்கு நிச்சயம் கணக்கு ஒப்பிக்கணும். ஏன் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறதை விட, பாஸ்ட் சொல்லிக் கொடுக்குறதை விட அதிகமாக பிள்ளைங்க யாரை தான் பார்க்குறாங்க? யார் வாயை தான் பார்க்குறாங்க? யாரை தான் அதிகமாக நம்புகிறாங்க? பெற்றோர்களை தான் நம்புகிறாங்க. அப்போ பெற்றோர்கள் ரொம்ப கணக்கு ஒப்பிக்கணும். நீங்கள் நினைக்கலாம் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு, அவரோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படி நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, பிள்ளைகள் கெட்டு போனாங்கன்னா, பிள்ளைகள் அழிந்து போனாங்கன்னா, பிள்ளைகள் கர்த்தரிடத்துல இல்லைன்னா, நீங்கள் பிள்ளைகளை ஒரு பொருட்டாவே எண்ணலைன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். அன்னைக்கு வந்து நிற்ப, அன்னைக்கு வந்து நீ வந்து நின்று தான் ஆகணும். ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வேன், அதுக்கு விசாரணை வைப்பேன், விசாரணை கமிட்டி கூடுங்க.